வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோடய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மற்றும் குட்டீஸ்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி வணக்கம். அவங்க எல்லாத்தையும் சந்திச்சால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் சந்திக்கிறோம். நீங்கள் எல்லாருமே இந்த கடவுளர்களாலையும் பிரபஞ்சத்தாராலையும் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக 500 வருட ஆயுளோடு நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சில குட்டீஸ் லைஃப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி தான். யஸ்வந்த் தூக்கு தண்டனை ரத்து. யஸ்வந்த் யாருப்பா அப்படின்னா பெரிய போராட்ட வீரர்லாம் கிடையாதுங்க. யஸ்வந்த் அதுலேருந்து எல்லாத்துக்கும் தெரியும். இருக்கிற கேவலமான காம கொடூரன். ஒரு குட்டி குழந்தைய 6 வயசு குழந்தைய அவரை நம்பி விளையாட்டுத்தனமாக வந்த அந்த குழந்தைய ரேப் பண்ணி கொண்டு போட்டுட்டார். அவர் காமத்துக்கு ஒரு குழந்தைய கூட விடுறதில்ல. உனக்கு காமம் இருக்கா, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அந்த பக்கம் போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு குட்டி குழந்தைய கொண்டு விட்டா அவருக்கு தூக்கு தண்டனைன்னு ஒன்று கொடுத்தாங்க உயர் நீதிமன்றம். அந்த உயர் நீதிமன்றத்தில் எதிர்த்து கேஸ் போட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க அப்பா கொண்டு போனார். ஸோ அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க. ஜாமீன் கொடுத்த உடனே சார் வந்தார். சும்மா இருந்தாரா? அவங்க அம்மாட்ட என்ன பிரச்சனை பண்ணார் தெரியல, அவங்க அம்மாவையும் கொலை செஞ்சார். ஸோ அங்கே குட்டி குழந்தை ஒன்று பெத்த அம்மாவை கொலை செய்கிறவே எவ்வளோ இன்னும் வெறியனாக இருப்பான்னு பார்த்துங்க. இவெல்லாம் நாட்டு சமுதாயத்துக்கு தேவையான அவங்க அப்பா யோசித்துருந்துருக்கணும். நல்ல பிள்ளையை பார்த்து வச்சுருக்கோம்னு நினச்சிட்டு அந்த ஆள் அப்படியே ஹைகோர்ட்டில் போட்டு உச்ச நீதிமன்றத்தில் போட்டு அவர் ஜாமீன் வாங்கி வெளியே கொண்டு வந்திருக்கார். அப்போ உயர் நீதிமன்றம் இவன் தப்பு பண்ணியா, இவன் 2 கொலை பண்ணியிருக்கா, ரேப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்ப்பு சொன்னது தப்பா? அது எப்படி உச்ச நீதிமன்றம் அதை சரி, இந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை மாற்றி சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட்லேயும் சரியில்லை, அந்த கேமராலே அவர் ஃபேஸ் சரியில்லை. என்னங்கய்யா, உங்கள் நீதிமன்றம் தான், கீழ் நீதிமன்றம் தான் அந்த தீர்ப்பை அவ்வளோ தூரம் விசாரித்து அலசியாக ஆராய்ஞ்சு ஏதோ சில விஷயங்களை கண்டுபிடிச்சி கரெக்டாக தீர்ப்பை சொன்னால் இங்கே நீதி வென்றிருக்கு, அங்கே நிதி வென்றிருக்கு போல் ஹைகோர்ட்டில். அங்கே அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை சொல்லிட்டீங்க. சூப்பர். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கி கோவையில் ஒரு கல்லூரி பெண்ணை சின்ன பசங்க 3 பசங்க சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதோடைய விளைவு தான் இது. அன்னைக்கே அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தண்டனையை கடுமையாக கொடுத்துருந்தா இன்றைக்கி இந்த அளவு இன்னொரு பொண்ணுக்கு நடந்திருக்காது. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. ஸோ இதை லாங் வீடியோவில் பார்க்கலாம், 2மே லாங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்றென்றும் உங்கள் தோழிக்கு உங்கள் ஆதரவு. நன்றி, வணக்கம்.